சிறிய படம் பெரிய படம் என்ற வித்தியாசம் எல்லாம் இப்போது இல்லை என கோவை ஒண்டிப்புத்தூர் பகுதியில் தனது திரைப்படம் வெளியான தனியார் திரையரங்கில் ஜென்ம நட்சத்திரம் திரைப்படத்தின் நடிகர் தமன் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார். ஒரு நொடி படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அதே அணியினர் இணைந்துள்ள ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி ஓடி வருகிறது. இந்நிலையில் கோவை ஒண்டிப்புத்தூர் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் தனது ஜென்ம நட்சத்திரம் வெளியானதை தொடர்ந்து படக்குழுவினர் திரையரங்கிற்கு உள்ளே சென்று ரசிகர்களை சந்தித்து பேசினார். குறிப்பாக படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிரட்சியை ஏற்படுத்தும் என்பதால் கிளைமேக்ஸ் காட்சியை ரசிகர்களுடன் இணைந்து ரசித்துள்ளதாக படத்தின் நாயகன் தமன் மற்றும் நடிகை மால்வி மல்கோத்ரா தெரிவித்தார். படத்தின் இயக்குனர் மணிவர்மன் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், கிளாசிக் ஹாரர் படங்கள் இப்போதும் ரசிகர்களுக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் ஜென்ம நட்சத்திரம் அதையும் தாண்டி ஹாரர் மற்றும் த்ரில்லிங் என ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து நடிகர் தமன் கூறுகையில், தற்போது பெரிய படம் சிறிய படம் என்ற வித்தியாசம் இல்லாமல் நல்ல படங்களுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு இருப்பதாக கூறினார். அதேபோல எப்படி ஒரு நொடி படத்தின் கிளைமேக்ஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியானதாக இருந்ததோ அதுபோல இந்த படத்தின் கிளைமேக்ஸும் அதிர்ச்சியானதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கும் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நாங்கள் ஜென்ம நட்சத்திரம் குழு சார்பா இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூருக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ். மார்னிங் ஷோ இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்து திருப்பூர், சேலம் ஒவ்வொரு ஊராக போய் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஹாரர் த்ரில்லர்ன்ற ஒரு புது ஜானர் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இப்போ மக்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான லேயரிங்கோட ஒரு கதை சொன்னா புரியுமா அது எனக்கு தெரியல. இப்போ நேற்று எங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாருக்கும் பெரிய சப்போர்ட்டிவா அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஸோ அவசியம் நீங்க தேட்டர்ல பாருங்க. இது ஒரு பிரமாதமான ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் மிராஜ் சினிமாஸ்ல எக்ஸ்ட்ராடினரியான விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது நாங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். ஏன்னா நிறைய தியேட்டர்ஸ்ல நாங்க பார்த்தப்ப தியேட்டர் விசிட் பண்றப்ப கிடைக்கல. இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க அவசியம் போய் தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரோமியோ பிக்சர்ஸ் சார். அவருக்கு படம் பிடிச்சி போய் இந்த படம் நல்லபடியா ரிலீஸ் பண்ணாரு. அதனால ரிலீஸ் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சோம். அவரால் கிடைச்சது. அண்ட் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் பண்ணா அது ஒரு பெரிய படத்துக்கு என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கும் படத்துல. ப்ரொடக்ஷனல் டைரக்டர் ஏதோ ஒன்று பெரிய இது இருக்கும். இல்ல மியூசிக் டைரக்டர் ஏதோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டான நம்ம பார்த்து பரிச்சயமாயி அவங்கள ரசிச்ச ஒருத்தங்க யாராச்சும் இருப்பாங்க. இந்த படத்துல நாங்க ஒரு நியூ டீமா ஆல்ரெடி ஒரு நொடி பண்ணாலுமே ஒரு ஜனரஞ்சகமா பெரிய கொண்டாடக்கூடிய பொருள் இனிமேதான் உருவானும். ஸோ இதுக்கு நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அது உங்களாலதான் முடியும். நீங்க தான் பார்த்து படம் நல்லா இருக்கு. இந்த படத்தை நாங்க ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு சொல்லிதான் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்லயே பண்ணது. த்ரில்லர் மட்டும் எடுத்தப்போ உங்களுக்கு டக்குன்னு ஆடியன்ஸ்க்கு பயமுறுத்தவோ இது பண்ண முடியாது. காமெடி அண்ட் ஹாரர்ல மட்டும்தான் அந்த ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட அங்கேயே பார்க்கலாம். எது சிரிச்சிருவாங்க இல்ல பயந்துருவாங்க. அதனால அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் இதுல ஒரு 4-5 இடத்துல ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும். அதை பார்த்தோன்னா இது ஒப்பா அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைச்சோம். அது அச்சீவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு 10 minutes. அந்த கிளைமேக்ஸ் யாரும் இந்த படத்துல எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நொடியில அந்த கடைசி ஒரு 5 minutesல ஒரு கிளைமேக்ஸ் வரும். அதே மாதிரிதான் இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் 10 minutes. ஸோ படத்தை நீங்க ஒரு ஓப்பன் மைண்டா ஒரு உங்களை பயமுறுத்தவும் செய்யும், லைட்டா அங்கங்க சிரிக்கவும் செய்வீங்க. அதே நேரத்தில் ஒரு த்ரில்லர் இது நடந்திருக்குமோ அவன் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள எழும்போம். கிளைமேக்ஸ் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ்ல முடியும். ஆமாமா, டைரக்டர் நானும் ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு நொடிக்கு முன்னாடியே ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு படமும் பண்ணோம். அந்த படம் ரிலீஸ் ஆகல. நீங்க சொன்னீங்களே சின்ன படத்துக்கு தியேட்டரை விடுங்க, ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க படத்தை, வாங்கின படத்தை ரிலீஸ் பண்ணாம வச்சுட்டாங்க. அது நான் எங்க கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ படம் பண்ணி ப்ரொடியூசர்கள் ஆகும். படம் எடுத்து முடிச்சிட்டோம். அந்த படத்தை ஒருத்தர் வாங்கிட்டாரு, அது ரிலீஸ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது எங்க கையில எழுதல. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகாதனால நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியல. அதனால எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. திருப்பி அடுத்து கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்க ஒரு படம் ஆரம்பிச்சு அதை செல் பண்ணி ஒவ்வொரு படமும் ஒரு ஸ்ட்ரகிள் தான்.